படிப்பின் மகத்துவத்தை பற்றி ஒரு அருமையான கதை. பிரெஞ்சு படையில் நெப்போலியன் சாதாரண படை வீரராக இருந்தார். அப்போது அவர்கள் படை ஓர் ஊரில் முகாமிட்டிருந்தது. அனைத்து வீரர்களும் குடி கும்மாளம் என்று பொழுதை போக்குவார். ஆனால் நெப்போலியன் மட்டும் அந்த கூட்டத்தில் சேரமாட்டார். தனியாக அமர்ந்து ஏதாவது ஒரு நூலை படித்து கொண்டிருப்பார். அருகில் குடிசை ஒன்றில் ஒரு பாட்டி வசித்து வந்தாள். அவள் நெப்போலியனை கவனித்து வந்தால் பார்த்தாள். ஒரு நாள் அவரிடம் கேட்டாள், மற்றவர்களைப் போல நீ மகிழ்ச்சியாக இல்லையே, எப்பொழுது பார்த்தாலும் படித்து கொண்டே இருக்கிறாயே என்று கேட்டாள். நெப்போலியன் அவளை பார்த்து புன்னகைக்கவே செய்தார். பதில் ஏதும் கூறவில்லை. 12 ஆண்டுகள் கழிந்தன. இப்போது பிரெஞ்சு படையின் தளபதிகளில் ஒருவராக இருந்தார் நெப்போலியன். அதே இடத்தில் முகாமிட்டனர். மற்றவர்கள் அதே போன்று கும்மாளம் அடிக்க, நெப்போலியன் மட்டும் ஓர் ஓரமாக உட்கார்ந்து படித்து கொண்டிருந்தார். அதே கிழவி பார்த்து விட்டாள். இன்னும் நீ படித்து முடிக்கவில்லையா என்று கேட்டாள். அதற்கு அவர், பாட்டி, அன்று நான் சாதாரண படை வீரன்தான். இன்று நான் தளபதியாக இருக்கிறேன். மற்றவர்கள் இன்னும் படை வீரர்களாகவே உள்ளனர் என்றார். கிழவி அந்த பதிலை கேட்டு இப்போது புன்னகைத்தாள். நன்றி.